தென்னையில் பூச்சி தாக்குதல் மைதா அடித்து 3 நாள் ஆயிடுச்சு. நேரடியான ரிசல்ட்டை உங்களுக்கு நாம் காமிக்கிறோம். கீழே இருந்தால் அப்படியே நேரடியாக பூச்சிகள் மேலே தாவிடுச்சு. அதை நேரடியாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மற்ற மட்டைகளோட நிலைமை இதுதான். இதில் இருந்ததெல்லாம் நம்ம அடித்ததுனால எல்லாமே பறந்து போயிடுச்சு. மேலே எல்லாமே கிளம்பி போயிடுச்சு. இப்போ இந்த மட்டையில் பாருங்கள், அப்படியே அங்கேயே சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் அடித்து தான் ஆகணும் போல் அந்த நிலைமையில் இருக்குது. பூச்சிகள் நிறையாவே இருக்குது. அப்படியே ஒரு இடத்துல ஒரு 10லேருந்து 15 பூச்சிகள் அப்படியே இருக்குது. எல்லாமே சுருளாக அப்படியே கட்டிக்கிட்டே இருக்குது. அடுத்த முறை ஒரு 2 நாள் கழித்து நம்ம அடிக்க போகிறோம். அடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம்.